அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம NX11ல் 33வது வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது 3D மாடலில் ட்ரிம் பாடி. ஸோ இதனுடைய விண்டோஸ் இப்படி தான் இருக்கும். ட்ரிம் பாடினா என்னென்னு, அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, இல்லைன்னா ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு பார்ட்டில் நமக்கு தேவையில்லாத பகுதியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் ட்ரிம் பாடி யூஸ் பண்ணும். இந்த ட்ரிம் பாடி இல்லாமல் நம்ம என்ன இன்னொரு ஆப்ஷன் பண்ணலாம், பூலியன் ஆப்ரேஷனில் சப்ராக்ட் பண்ணி, அதாவது ஒரு ப்ரொஃபைலை எந்த பார்டர் வரைக்கும் நமக்கு தேவையில்லை அதை ப்ரொஃபைல் மாதிரி க்ரியேட் பண்ணி கர்வ் எடுத்து ஸோ அதன் மூலமாக சப்ராக்ட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரூட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த ட்ரிம் பாடி அதை அந்த வேலையை ரொம்ப ஈஸியாக குறைச்சி காட்டும். அதாவது இன்னும் சொல்ல போனால் ரொம்ப ஈஸியாக, அதாவது எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த டைரெக்ஷனில் வேணால் கூட அட் அ டைமில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இது தான் ட்ரிம் பாடி. ஸோ இந்த ட்ரிம் பாடி என்னன்னு சொல்லி நம்ம ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த CAD/CAM தமிழ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நான் இப்போ NX ஓப்பன் பண்ணிடுறேன். 11 ஒரு ஸ்கெட்சை நான் ரஃபாக ட்ரா பண்ணுறேன். ஸோ ரஃபாட்டு ஒரு ஸ்கெட்சை நான் ட்ரா பண்ணி வைக்கிறேன். இது நமக்கு ஒரு எப்படி ஒரு ஷேப்பை ட்ரிம் பண்ணோம், ஸோ அதை மட்டும்தான் பார்க்கறது தான் போகிறோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ரஃபாட்டை ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஒரு எக்ஸ்ட்ரூட நான் கொஞ்சம் ஹை லெவலில் நான் எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல இன்ஃபரர் இருக்குது, இன்ஃபரர் ஸோ ரீஜன் பவுண்டரி இங்கே ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அதேமாதிரி அப்ளை ஜஸ்ட்டு நமக்கு எவ்வளோ தேவை இருக்குதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். டேரெக்டாக இங்கே யூனிட் கூட பண்ணிடலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட இந்த ஆப்ஜெக்ட் யூனிட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ட்ரிம். இந்த ட்ரிம் பாடி எங்கே இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்ஷனில் இங்கே தான் இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல போய் மெனு ஃபைலில் போய் டேரெக்டாக நம்ம பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த இடத்துல நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் பார்த்துடலாம். ட்ரிம் பாடி இதை கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ் எங்கே இருக்குது, அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு கரெக்டாக அந்த இடத்த கரெக்டாக காட்டி. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒவ்வொன்றும் இருக்குது. ட்ரிம் பாடி, ஸ்ட்ரிப் வேஸு, ட்ரிம் டேரெக்டாக இங்கே இருக்கா, இது வெளியே வந்துட்டு கரெக்டாக அந்த இது கரெக்டாக காட்டிடும். எந்த இடத்துல இருக்குது, ஒவ்வொரு செக்ஷனில் எந்த இருக்குன்னு டீட்டெயில் பார்த்துரும். நம்ம ட்ரிம் பாடி, இந்த ட்ரிம் பாடி எங்கே இருக்குன்னு பாருங்கள். மெனுவில் போய் பார்டரில் இருக்குது, இன்சர்ட் ட்ரிம் பாடின்னு இருக்குது. மெனுவில் கரெக்டாக இந்த இடத்துல கரெக்டாக இன்சர்ட்டில் போய் ட்ரிம் பாடி, இந்த ட்ரிம் ஆப்ஷனுக்குள்ளே ட்ரிம் பாடின்னு இருக்குது. இது தான் இங்கே ஷார்ட்கட் ஆகிருக்கு. இப்போ இந்த இதை நம்ம செலக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த ட்ரிம் பாடி நம்ம என்னெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ட்ரிம் பாடின்னு சொல்லுறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸோ கட் பண்ணி ரிமூவ் பண்ணணும், தேவையில்லாத பகுதியை ரிமூவ் பண்ணுது. இப்போ ட்ரிம் பாடியில் நார்மலாக இருக்க மாதிரி தான் டார்கெட், டூல், செட்டிங், ப்ரிவ்யூ. ஸோ டார்கெட்னா எந்த பாடி நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, எந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ண போகிறீங்க, இதுக்காக தான். ஸோ டூல் சொல்லுறது எந்த இது, இப்போ நமக்கு இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். டூல் ஆப்ஷனில் ஃபேஸ் ஆன் பிளான், நியூ பிளான், இப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. 2 மெத்தட்லேயும் நம்ம ட்ரிம் பண்ணலான்னு இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பிளேன், எந்த பிளேன் செலக்ட் பண்ணுறோம், ஸோ அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய ஆப்ஷன் தான் இது. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் டேட்டம் இருக்குது. இதெல்லாம் ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செட்டிங்கில் என்ன டாலரன்ஸ், இந்த டாலரன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகணும்னா, சில இடத்த கட் பண்ணும்போது சர்ஃபேஸ் இருக்குது, அந்த சர்ஃபேஸ் கரெக்டாக இல்லைன்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு இந்த டாலரன்ஸ் இருக்குது. நார்மல் ப்ரூவ். ஸோ இவ்வளோ தான். ஆனால் இதில் ட்ரிம் பண்ணதுக்கு எதெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தோம்னா, ஒரு சர்ஃபேஸ் இருக்கலாம், சர்ஃபேஸ் மூலமாக நம்ம ட்ரிம் பண்ணி எடுக்கலாம், இல்லை பிளேன் அடிப்படையிலையும் நம்ம ட்ரிம் பண்ணலாம், இல்லைனா ஃபேஸ் அடிப்படையிலையும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் திருப்பி ஒரு காட்டுறேன். இப்போ இந்த ட்ரிம் பாடி நான் டோட்டலாக செலக்ட் பண்ணோன்னு ஓகே ஆகிட்டு இந்த இடத்துல ஃபேஸ் ஆன் பிளான் இருக்குது. பிளான் ஆனோடனே எந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அந்த இடத்துல நியூ பிளான் வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் வைக்கலாம். இந்த இடத்துல ஃபேஸ் இருக்கா, ஃபேஸ் ஆன் பிளான் வச்சுக்கிட்டு நியூ பிளான் வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆப்ஷன் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இடத்துல டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கோமா, ஸோ அப்ளை கொடுங்க, அந்த பகுதியை ரிமூவ் ஆகிடும். இல்லை அதே இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஃப்ளிப் பண்ணுறேன், இந்த ஆப்ஷனு ரிவர்ஸ் டைரக்ஷன். ஸோ ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்த உடனே மீதி எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு இந்த பர்டிகுலர் பகுதி மட்டும்தான் நமக்கு தெரியுது. ஸோ ட்ரிம் பாடி நம்ம எடுத்துடலாம் திருப்பி. சரி, இவ்வளோ தானே, இன்னும் இருக்கா. அப்போ நம்ம சர்ஃபேஸை எப்படி செலக்ட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ சர்ஃபேஸ் இப்போ நான் இந்த இடத்துல டாப் வியூவில் ஒரு ஸ்கெட்சை நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நான் அதை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல ஒரு ரஃபாட்டு ஸ்கெட்சை எப்படி வைக்கிறேன், ஃபினிஷிங் கொடுங்க. ஃபினிஷிங் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரூட்டில் ஒரு ஷீட்டு மட்டும் வர மாதிரி நீங்கள் பார்க்கணும். எடுத்துட்டோம். ஸோ யூனிட் நமக்கு தேவையில்லை, நன் வைக்கலாம். ஸோ நன் வச்சுட்டோம். ஓகே. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்து இந்த இடத்துல இதே மாதிரி டேட்டம் பிளேனை நான் கொண்டு போகிறேன். டேட்டம் பிளேனை நான் எப்படி செலக்ட் பண்ண போகிறேங்க, இந்த இடத்துல ஃபேஸ் கொடுத்த உடனே இங்கே நமக்கு டேரெக்டாக வந்துடும். நமக்கு எத்தனை காப்பீஸ் வேணும், எத்தனை டேட்டம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அந்த டேட்டம் பிளேன்லேயே நம்ம டீட்டெயில் பார்த்துருப்போம். நமக்கு ஒன்று தான் தேவை. ஓகே, இந்த இடத்துல டைரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு நமக்கு எந்த டைரக்ஷன், லெஃப்டாக ரைட்டாக. ஸோ 28னா நான் ஒரு ரஃப் வாட்டர் ட்ரா பண்ணி வைக்கிறேன். சரி, ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஃபேஸ் அடிப்படையில் செலக்ட் பண்ணோம்.
இல்லை ட்ரிம் அடிப்படையில் நான் செலக்ட் பண்ணி ட்ரிம் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ திருப்பி அதே ட்ரிம் பாட் இந்த இடத்துல செலக்ட் கொடுங்க. ஸோ நியூ பிளேன் இருக்குது, நியூ பிளேன் கொடுத்துக்கிட்டு ஸ்பெசிஃபை பிளான் அந்த இடத்துல இந்த ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணோடனே பிளேன் அடிப்படையில் ட்ரிம் ஆகிட்டு வருங்க. அதேமாதிரி டைரக்ஷன் கூட நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அப்ளை. ஓகே. இனி எனக்கு இந்த ஃபேஸ் அடிப்படையில் வச்சு நான் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். ஃபேஸ், நியூ ஃபேஸ். இப்போ எந்த டைரக்ஷன் வேணும் அந்த டைரக்ஷனில் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். அப்போ இதுக்கு நமக்கு ட்ரிம் பாடிக்கு சர்ஃபேஸ், ஃபேஸ் அண்ட் பிளேன். ஸோ இந்த 3 ஆப்ஷனை வச்சு நம்ம ஈஸியாக ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது நியூ பிளேன்னு இருக்கிறனால நம்ம இதிலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பிளேன் க்ரியேட் பண்ணி இப்போ ஃபேஸ் ஆன் பிளான் இன்னும் பார்த்தோம்னா இதை செலக்ட் பண்ணிட்டோம். அதேமாதிரி செலக்ட் பாடி இதை மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். இல்லைனா சில டிஃப்ரென்ஸையும் நம்ம கொடுத்துக்கலாம். எப்படின்னு பார்க்குறேன். இடத்துல ஒரு ஏரோ மார்க் இருக்குது. இதை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி கூட வைக்கலாம் டேட்டம் பிளான். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணும்போது இப்படி நீங்கள் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடலாம். இல்லைனா டேட்டம் பிளேன் செலக்ட் பண்ணலாம். நியூ பிளேன் சொல்லும்போது ஸ்பாட் டைம்லேயே நம்ம வந்து ஒரு டேட்டம் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது தான் அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்படியே ட்ராக் பண்ணி எவ்வளோ தூரம் வேணும் ஸோ அதை மாதிரி நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது தான் அந்த டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இவ்வளோ தான். ஸோ ட்ரிம் பாடி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் ஆப்ஷன். நம்ம எந்த பகுதியை ரிமூவ் பண்ணிட்டோமோ அந்த பகுதியை நம்ம ரிமூவ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணால். இதில் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இதை இந்த எக்ஸ்ட்ரூடை வந்து நம்ம பாதியை நீங்கள் ட்ரிம் பண்ணி வைப்பாங்க. இப்போ பாதியில் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதுலேயும் நம்ம ட்ரிம் ஆகுமா பார்க்கலாம். செலக்ட் பாடி, இந்த ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிம் ரிமூவ் ஆகிட்டோம். ஆனால் நமக்கு இந்த சைடு தான் இருக்குது. ஆனால் நமக்கு இந்த டிஸ்டன்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளவு தான் ட்ரிம் பாடி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.